ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவை காணுன்னு சொல்லி கார்த்தி மனம் உடைஞ்சு போய் ஒரு கோவிலில் போய் உட்காந்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, முருகன் வேஷம் போடுற ஒரு குடும்பம் வந்து அங்கே அந்த முருகன் அம்மன் வேஷம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு ஓரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் முருகன் வேஷம் போட்டிருக்க ஒரு பையன் கார்த்தியை பார்த்தோன்னே கார்த்திகிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இங்கே உட்காந்துருக்க கார்த்தி அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா, ஸோ அதனால் உனக்கு கார்த்தின்னு கண்டிப்பாக பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி பையனுமே சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திகிட்ட என்ன விஷயம்னு கேட்டோன்னே கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சொந்தமான ஒரு பொருளை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை காணுன்னு சொல்லி தான் இப்போ நான் ரொம்பவே வருத்தமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், உனக்கு சொந்தமான பொருளுன்ற உனக்கான பொருளை நீ ஏன் மிஸ் பண்ணான்னு கேட்குறங்க, அது என்னை விட்டு அதுவாகவே போயிடுச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி, கூடிய சீக்கிரமே கிடச்சிடும், வா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தியை வந்துட்டு ஒரு சாப்பிட்ற ஹோட்டலுக்கு அந்த பையன் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஹோட்டலில் 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திகை வந்துட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ மட்டும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கார்த்திகை கூப்பிட்டு, அங்கே பாரு அந்த பொண்ணு கையில் ஏதோ இரும்பு மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை காட்டுறான். ஸோ கீதான்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அச்சு அசலாக தீபா மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு கார்த்திக் வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாரு நம்ம கார்த்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு அசலாக தீபா மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே அங்கே இருக்க போலீஸ்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபுல் மீல்ஸு சாப்பாடு போட்டு எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான். சரி, நம்ம கார்த்திகை வந்துட்டு இந்த பையனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அந்த பையன்கிட்ட வந்து பத்திரமா இரு, இனிமேல் உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையன் ஒரு விஷயம் சொல்கிறான். என்னன்னா, நீ கவலைப்படாமல் போ, நீ தேடிக்கிட்டு இருக்க பொருள் அதுவே உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். அந்த பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவுக்கு பிடிச்ச முருகன். ஸோ நம்ம கார்த்தி வந்துட்டு காரில் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டுருக்கும்போது அந்த கீதா வந்து கார்த்தியோட கார் முன்னாடி ஓடி வந்து விழுகிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்கள என்கவுண்டர் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. ஸோ அவங்க தப்பிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி கார் முன்னாடி வந்து விழுந்ததுனால கார்த்தி வந்து பார்த்தோன்னே தீபான்னு சொல்லி காப்பாற்றி கூப்பிடுவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயக்கத்தில் இருக்கும். தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்புன ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு, நான் தீபா இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்க, நான் தீபாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இல்லை, நீ பார்க்குறதுக்கு தீபா மாதிரி இருக்க, நீ தீபா தான், நான் நம்ப மாட்டேன், நீ தீபா தான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் தீபா இல்லை, என் பேர் கீதா, நான் ஒரு அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்கிறா. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது.